अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदाब्दी வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை கொக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே நானினம் பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டுத்தையும் பரமத பங்கத்தை கொண்டு அனுபவித்தோம். இந்த பரமத பங்கத்தில் முதல்ல 8 ஆயுதங்களை கொண்ட சக்கரத்தாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணார். கடைசியில் 16 ஆயுதங்களை கொண்ட சக்கரத்தாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணார். அதுக்கெல்லாம் அர்த்தானுசந்தானம் நமக்கு எப்படி அருள் பண்ணுறார் அந்த கிரமங்கள்லாம் முதல்ல அனுசந்தானம் பண்ணோம். இருந்தாலும் இந்த இடத்துல பரமத பங்க கிரந்தத்தில் முதல்லையும் கடைசியிலையும் சொல்லியிருக்காருன்னா இந்த கிரந்தத்துக்கு அவருடைய அனுகிரகம் எப்படி என்பதை ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஆராய்ந்து பார்க்கச்சு, அதாவது 8 ஆயுதங்களை கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்கரத்தாழ்வார்னு முதல்ல சொன்னதுனால மண்ணு புகழ் புதூரான் மனமோ போரா இருக்க சுவாமி தேசிகன் முதல் 4 அதிகாரத்தில் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களை சொல்லி பின்னாலே கடைசி 4 அதிகாரங்களில் ஹித புருஷார்த்தங்கள் பாஷ்யக்காரர் சாதிச்சதை தவிர மற்றவாள்லாம் சொன்னது ஹிதமும் கிடையாது புருஷார்த்தமும் கிடையாது அப்படின்னு பின்னால் அதிகாரங்களை சாதித்தார். அப்படிப்பட்ட 8 அதிகாரங்களுக்கு அந்த 8 ஆயுதங்கள் சுதர்சனாழ்வார் 8 ஆயுதங்கள்னால அருள் பண்ணார் அப்படின்னு ஞானத்தை நாம் கொண்டு இருக்கிறதுக்கும் நமக்கு அவர் அருள் பண்ணணும் அப்படின்னு ஏற்படுறது அப்படின்னு சுருக்கமாக அனுசந்தானம் பண்ணணும். இப்போ பின்னால் 16 ஆயுதங்களை கொண்ட சுதர்சனாழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறதுனால நடுவில் வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தவரா 16 மதங்களை கண்டித்தார். அந்த 16 ஆயுதங்கள்னால் இந்த 16 மதங்களை கண்டிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணதாக அந்த 16 மதங்கள் பின்னால் வலையில் விழாத நம்மளாவும் காக்கப்படுவோம் அப்படின்னு இருக்குது. அதுக்காக தான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்றத அனுசந்தானம் அதான் இது பண்ணும். அதில் முதல் பாசுரம் அந்த முன்னம் 4 அதிகாரத்தையும் பின்னம் 4 அதிகாரங்களையும் எப்படி அது சமன்வயமானதுன்னு ஒரு வழி சேவித்தோம். இப்போ இந்த 16 ஆயுதங்கள் இந்த 16 மதங்களை கண்டிக்கிறதுக்கு எப்படி அங்கே சமன்வயமாகுது அப்படின்றத அனுசந்தானம் பண்ணும். பின்னால் ஆயுதங்கள் திகிரி மழு உயர் குந்தம் தண்டு அங்குஷம் பொறி சிதறு சதமுக வங்கி வாழ் வேல் அமர்ந்ததும் தெழிபணிலம் சிலை கண்ணி சீரங்கை செவ்வடி செழிய கதை முசலம் திசூலம் திகழ்ந்ததும் அப்படின்னு 16 ஆயுதம் சொல்கிறார். முதல் ஆயுதம் இதில் திகிரி. இங்கே கண்டிக்கிறதுல
முதல் அதிகாரம் என்னது அப்படின்னு சொன்னால் அது இதில் வரைச்சி 5வது அதிகாரம் அது பார்த்துப்போம். கண்டிக்கிறதுல நடுவில் 16 அதிகாரம் இருக்குது. அதில் முதல் அதிகாரம் சமுதாய தோஷாதிகாரம் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து கண்டிக்கிறதுக்கு முன்ன மொத்த மதங்களையும் எடுத்து ஒரு சமுதாயமாக கண்டிச்சிருக்கார். சக்கரம் எப்படி சுழல்றதோ அந்த சுழற்சியினால் எல்லா மதங்களையும் அப்படியே ஒரு சுழற்சியாக சமுதாயத்து தோஷ அதிகாரத்தில் எல்லா மதங்களையும் சுழன்று அப்படியே மொத்த பேரையும் சுற்றி வளைச்சி அந்த அதிகாரத்தில் கண்டிச்சிருக்கார். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களை கை கொண்டு ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுறா அப்படின்னு எல்லா மதங்களையும் அங்கே சங்கிரகன்னு சொல்லி பண்ணியிருக்கார் காட்டி. அதாவது என்ன அப்படின்னா கணாத கௌதம வையாகரண மீமாம்சகாலெலாம் விதண்டாவாதம் பேசி 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 குயித்துகளை கொண்டே தனக்கு வேண்டியதை சாதிக்கிறா அப்படின்னு அதெல்லாம் ஒரு மதத்துக்கு ஒரு மதம் சம்பந்தம் கிடையாது. ஆனால் குயித்துகளை கொண்டு விதண்டாதம் பண்ணி தன்னுடைய மதத்தை சாதிக்கிறது இவாள்லாம் இப்படி பண்ணுறா அப்படின்றத மிண்டுரைக்க வருவதும் விறகு தரும் தருக்கும் கொண்டே வேண்டுங்கால் வேண்டுவதே விளம்புகின்றார் அப்படின்னு. பாஸ்கர யாதவ அத்வைத்திகள்லாம் கண்டதற்கு விபரீதம் கத்துகின்றார் அப்படின்ற ரீதியில் பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியதே மாறுபடுத்தி ஆரவாரம் பேசுகிறா அப்படின்னு சாதித்தேன். ஏன்னா பிரத்யட்சமாக பார்க்குற உலகம் இல்லைன்னு தானே சொல்கிறா, பொய்ன்னு சொல்கிறாளும். அந்த மாதிரி அவள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கா. காணாத குறை மறையில் காட்ட நிற்பார். இந்த வேதம் பௌருஷேயம் அப்படின்னு இதான், வேதம் அபௌருஷேயம், அதில் ஒன்றும் குறையே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. சார்வாகன், பௌத்தன், ஜைனர் இவாள்லாம் அபௌருஷமாக இருக்க வேதத்தை பௌருஷேயம்னு சொல்கிறா. காணாத குறை மறையில் காட்டு. பண்டுருத்தன் கண்டுரைத்தேன் நானே என்ன பல வகையில் உபாதிகளால் படிந்து விடுவார் அப்படின்ற இதனால் சாங்கிய யோக சைவ மதத்தர்களே, அதாவது கபிலர் சாங்கிய மதத்தை தான் பிரவர்த்திச்சுதா சொல்கிறேன், பிரம்மா யோக மதத்தை தானே கண்டு சொல்கிறேன்றார். பசுபதி மதத்தை சைவர், சைவ மதத்தை பசுபதி கண்டுபிடிச்சி தான் இது பண்ணி அப்படியே இதெல்லாம் இது பண்ணுறார். இப்படி ஒவ்வொருத்தரும் இது மாதிரி வெவ்வேறு மதத்தினராக இருந்தாலும் சம்பந்தம் இல்லாத மதத்தினராக இருந்தாலும் ஒவ்வொரு வகையிலே ஒவ்வொரு ஆபாச யுக்திகளை கைக்கொள்ளச்சே இவாள்லாம் ஒன்று சேர்றா அப்படின்னு சமுதாயமாக சக்கரம் சுழன்றா எப்படி சக்கரம் சுழலுமோ அதுபோல் எல்லா மதத்தையும் ஒரு சுழட்டி அடித்து சமுதாய தோஷாதிகாரம் அப்படின்றத எல்லாத்தையும் கண்டிக்கிறார். அதனால் இந்த இடத்துல திகிரி அப்படின்னு சக்கராயுதம் இந்த சமுதாய தோஷாதிகாரத்துக்கு அனுகிரகம் பண்ணது அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது லோகாயதிக பங்காதிகாரம். சார்வாக மதம் அதை பங்கம் பண்ணுறது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா மறுபடியும் எல்லாத்தையும் விவரித்து சொல்லிகிட்டே போனால் மறுபடியும் பழசையே மறுபடியும் சொல்கிற மாதிரி ஆகும். நீங்கள் அதை இன்னும் விஸ்தரிச்சு வேணுமான அளவுக்கு. லோகாயதிக பங்காதிகாரம் சார்வாக மதம். அந்த சார்வாக மதம் என்ன சொல்கிறான், பிரத்யக்ஷந்தான் மெய்யின்னு சொல்கிறான். மற்றதெல்லாம்
இல்லைன்னு சொல்கிறான். வேதத்தை அவன் ஒத்துக்கிறது இல்லை. கண்டது மெய்யின்னு அவன் சொன்னான்னா, காணும் மறை அறிவு கண்டது போல் மறை காட்டுவதும், பிரத்யக்ஷமாக பார்க்கறது ஒன்று தான் சத்தியம்னு அவன் சொல்லச்சு. பிரத்யக்ஷமாக பார்க்கறத போல தான் மறையும் சொல்கிறது. ஆனால் அத்தை அவன் மீறான், அதை ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்? ஞானம் இல்லை. அதே அவனுக்கு ஓரளவுக்கு ஞானம் இருக்குது. இந்த ஞானம் இல்லைன்றதுக்காக மாத்திரம் சொல்கிறேன். கண்டொருத்தன் உரைத்ததனை கவருகின்றான். கண்டது மெய் அப்படின்னு சொல்கிறான். கண்டது அலாதது இலது அப்படின்னு. எது பார்க்கலையோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். பார்க்கப்படாததெல்லாம் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் கண்டொருத்தன் உரைத்ததனை கவருகின்றான். ஒருத்தன் பார்க்கல, இன்னொருத்தன் பார்த்துருக்கான். டேய், நான் இந்த வஸ்துவை பார்த்தேன் அப்படின்னா அதை ஒத்துக்கிறான். அது இவன் பார்த்த வஸ்து போல பிரத்யக்ஷமாக அறிஞ்சா போல ஒத்துக்கிறான். தான் பார்க்கல, வேற ஒருத்தன் பார்த்துருக்கான், அதை அவன் சொல்கிறான், இவன் ஒத்துக்கிறான். அப்போது கண்டது போல் மறை காட்டுறத மாத்திரம், வேதம் காட்டுறத மாத்திரம் ஒத்துக்கலை. அப்போ அவனுக்கு ஞானம் இல்லை. அல்ல, அந்த அப்படிப்பட்டவனை மழு என்ற ஆயுதத்தை கொண்டு அந்த அனுகிரகத்தினால அந்த ஞானம் இல்லாதவனை இது பண்ணுறார், கண்டிக்கிறார். மழுன்ற ஆயுதம் என்ன? அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அறிகுறி அது. அதனால் காணாதது இலதுன்னு கலங்குறாளே, அவள் என்ன பண்ணுறா? காணாத வஸ்துவை இல்லை அப்படின்னு கலங்குறாளே. ஏன் கலங்குறா? மறை சொல்கிறத எடுத்துக்க முடியல, அவளுக்கு மதி இல்லை. அந்த மாதிரி அவள் இருக்கான்றத அந்த மழு ஆயுதம் கொண்டு இந்த மாதிரி கலங்கி நிற்கிறான்றத மழு ஆயுதத்தை அனுகிரகத்தினால இந்த அதிகாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு. இதுக்கு அடுத்தது திகிரி மழு உயர்குந்தம். உயர்குந்தம் அப்படின்றது உயர்த்தியான குந்தாயுதம். குந்தம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால், அந்த ஈட்டி, குந்தா உயர்ந்ததான ஈட்டி. ஈட்டியினுடைய தன்மை என்னன்னா, ஈட்டியை கையில் எடுத்த உடனே பறவைகள்லாம் எப்படி ஓடுமோ அதுபோல் அசுரர்கள்லாம் ஓடுறாங்க. இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது லோகாயுகங்காதிகாரம் ஆன உடனே பௌத்தரில் 4 பேர், அதில் முதல்ல இருக்கவன் மாத்தியமிகன். மாத்தியமிக பங்காதிகாரத்தை சாதிக்கிறார். அந்த மாத்தியமிக பங்காதிகாரத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, சர்வமும் சூன்யம் அப்படின்னு சொல்கிறான். அவள்லாம் வெறும் குதர்க்கத்தை கொண்டே குழப்பக்கூடிய பௌத்தர்களவா. அதில் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒன்றுமே கிடையாது, நானாது அனைத்தும் இலதென்னும், கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் சகல வஸ்துவும், லோகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். மேலும் 4 வகை அந்நிதனும்னு இப்படிலாம் போகிட்டே இருக்கட்டும். அதனால் இந்த மாத்தியமிகனுடைய சித்தாந்தத்தை மத்தி மத்தான் வழி மாற்றுவோமே அப்படின்னு சாய்க்கிறேன். மத்தி மத்தான் வழி என்னது? நானாது அனைத்தும் இலதென்னும் இத்தியாதிகள்லாம். அப்படிப்பட்ட மத்தி மத்தான் இருக்கானே மாத்தியமிகன், அவனுடைய சித்தாந்தத்தை கண்டிப்போம் அப்படின்னு. அதனால் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்கிறானே, சகல வஸ்துவும் இல்லைன்னு. அதனால் இவனுடைய அசுரத்தன்மை இருக்குதே, அது இந்த குந்தாயத்தை கொண்டு எப்படி ஈட்டினால் பறவையெல்லாம் ஓடுறதோ அதுபோல்
இவனுடைய அசுரத்தன்மையை போக்குவோம், மாற்றுவோம் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கப்புறம் திகிரி, மழு, உயர்குந்தம், தண்டு. மாத்தியமிகனுக்கு அப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடியவன் அந்த பௌத்த மதத்தில் யோகாச்சாரன் அப்படின்னு. அந்த யோகாச்சாரன் என்னன்னா, இந்த மாத்தியமிக பங்காளத்திலே என்ன சாய்க்கிறார்னா, மத்திமத்தான் வழி மாத்துறது மாத்திரம் இல்லை, திருடா அனைத்தும் திருடாவண்ணம் செழுமதி போல் எழுமதியால் சேமித்தோமே அப்படின்னு. அதனால் இந்த குந்தாயத்தை கொண்டு அவனை ஈட்டியை கொண்டு மொத்தம் ஓட வச்சு அவன் இங்கே இருந்தால் தானே திருடுறதுக்கு, அந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னு சாய்க்கிறார். சரி, யோகாச்சார மதம் என்னன்னா, ஒன்றும் கிடையாது, ஆனால் அறிவு மாத்திரம் உண்டு. அறிவு ஒன்று தான் மெய்யான பொருள், அதுவும் பல வகையாக இருக்கும். அதை தவிர அறியறவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் இல்லை. இப்போ அறிவுன்னு இருந்ததுன்னா அந்த அறிவை கொண்டு அறியறவன் ஒருத்தன் இருக்கணும், அந்த அறிவை கொண்டு அறியப்படக்கூடிய வஸ்து இருக்கணும். ஆனால் அறிவு தான் இருக்குது, ஆனால் அறியறவனும் கிடையாது, அறியப்படும் பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்கிறவனுக்கு இவன் அறிஞ்சாதானே அந்த அறியக்கூடிய பொருளை பெற முடியும். அதனால் இம்மையிலையும் இவனுக்கு பலன் இல்லை, மறுமையிலையும் பலம் இல்லை. அதனால் இப்படி இருக்கவனை தண்டாயுதம் கொண்டு அப்படியே அவனை அழிக்கணும், இப்படி விரோதமாக இருக்கக்கூடியவனே. ஆனால்தான் யோகாச்சாரனை சதிக்கின்றனமே அப்படின்னு சொன்னேன். யோகாச்சாரனை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அவனை கண்டித்தா அவன் எங்கேயும் கதறிண்டு ஓடணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நானா காகம்போல், ஏன்னா அவன் நானாதுதான்னு சொல்கிறான், நானா காகம்போல் திரிந்தவனின் கதறுமாறே அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவனை தண்டாயுதம் கொண்டு தான், நம்ம இடத்துல அறிவு மாத்திரம் உண்டு, அறியப்படுறவன் இல்லை, அறிகிற பொருளும் இல்லைன்னு சொல்கிறானே, இவனை நாம் தண்டாயுதம் கொண்டு தண்டிக்கணும். அறிவு உண்டு, என்ன இம்மையிலையும் பலன் இல்லை, மறுமையிலும் பலன் இல்லை இவனுக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவனான்றனால. அதனால் அந்த தண்டாயுதத்தை கொண்டு இப்படிப்பட்ட அசுரனை தண்டித்து நம்ம மதத்தை காப்பாற்றுறார். அதுக்கடுத்தது மாத்தியமிகன் யோகாச்சாரனுக்கு அடுத்தது சௌத்ராந்திகன் அப்படின்னு. அவனை பங்கம் பண்ணுற அதிகாரம் சௌத்ராந்திக உங்காதிகாரம். அங்குஷம், தண்டு அங்குஷம். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், யோகாச்சாரன் வெளிப்படையான வஸ்து ஒன்றும் இல்லை, ஞானம் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுவும் எல்லாம் க்ஷணிகம், அது இருக்கட்டும். இல்லை இல்லை, யோகாச்சாரம் தான் வெளிப்படையான வஸ்து ஒன்றும் இல்லை, ஞானம் ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னான். ஏன்னா அறியிற வஸ்து இல்லைன்னு சொன்னான் அது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, சௌத்ராந்திகன் வெளிப்படையான வஸ்து இருக்குதே அதை ஒத்துக்கிறான். ஆனால் கபட யுக்தியினால அந்த வஸ்துவை அனுமானத்தினால சாதிக்கிறான். அந்த வஸ்துவை அனுமானத்தினால சாதிக்கிறான். அதனால் அவனுடைய மதம் அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டதாக இருக்குது. அதாவது அஜ்ஞானத்தை மூலமாக கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால்,
மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும்? மதம் பிடிச்ச யானை தாறுமாற நல்ல புத்தியாக நடக்காது. அதாவது அது புத்தி அதெல்லாம் ஐந்தறிவு பிராணி தானேன்றது இருக்கட்டும். அதெல்லாம் அந்த சாதாரணமாக இருக்கிற யானை எப்படி புத்தி கூர்மையாக வேலை பண்ணுமோ அது ஐந்தறிவு. அந்த ஐந்தறிவு அதுக்கு உண்டானத்தில். ஆனால் மதம் பிடிச்ச யானை அப்படி இல்லை, தாறுமாற அந்த புத்தி கட்டு தறி கட்டு போகும். அதுபோல இவன் இருக்கக்கூடிய மருள் கொண்டு சூதுரைக்கும் சௌத்திராந்திகன் அப்படின்னு சாய்க்கிற. மருள் கொண்டு சூதுரைக்கும் சௌத்திராந்திகன் அவன் என்ன பண்ணுறான்? காண ஒண்ணா பொருள் தேடுறான். எந்த பொருளை பார்க்க முடியாதோ அந்த பொருளை பார்க்கறேன்னு சொல்கிறான். பிரத்யக்ஷால் அறிய முடியாத வஸ்துவை உண்டுன்னு சொல்லிட்டு பிரத்யக்ஷத்தால் அறிய முடியாத பொருளை நான் காண ஒண்ணா பொருள் பிரத்யக்ஷத்தால் அறிய முடியாத வஸ்துவை உண்டுன்னு அங்கீகாரம் பண்ணி அதை அனுமானத்தினால தேடுறான். அதான் ஞான மூலம் இல்லாத பண்ணுறான். அதனால் இவன் தறி கட்ட யானை, மத யானை போல இவன் பண்ணுறதுனால இவன் தப்பு அப்படின்றது இவனை அடக்கிறது எப்படின்னு சொன்னால், கட்டளை நாம் கண்டின்னு காட்டினோமே, தலையில்லா தாளூரும் கணக்காய் நின்ற கட்டளை நாம் கண்டின்னு காட்டினோமே அப்படின்னு. அதனால் இந்த மதம் பிடிச்ச யானை போல ஞானம் இல்லாத இவன் இஷ்டத்துக்கும் எதையோ அஜானத்தை கை கொண்டு கபட யுக்தியினால் சாதிக்கக்கூடிய மதத்தை அங்குஷம். அந்த அங்குஷம்ன்றது என்னது? மத யானை அடக்கக்கூடிய ஈட்டி. அந்த ஈட்டி ஆயுதத்தினுடைய அனுகிரகத்தினால இந்த சௌத்ராந்திக பங்காதிகாரத்தை ஸ்தாபித்தார். அதுக்கப்புறம் 4வது மதமாக இருக்கக்கூடிய வைபாஷிக பங்காதிகாரம். மாத்தியமிகன், யோகாச்சாரன், சௌத்ராந்திகன், வைபாஷிகன் அப்படின்னு. அந்த வைபாஷிக மதத்தில் அவன் என்ன பண்ணுறான்? பொருளை அறியக்கூடியவனான ஞாத்தா பொய்யானவன், ஞானமும் போய் அந்த ஞானத்தினால அதான் பொருளை அறியக்கூடியவனான ஞாத்தா இருக்கானே அவன் பொய்யானவன். ஞானமும் அந்த ஞானத்தினால் அறியப்படும் வஸ்து இருக்குதே அதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்கிறான். ஞானமும் அறியப்படும் வஸ்து எண்ணிலங்காது இருக்குது, அதெல்லாம் இருக்க போகிறது. அதனால் காண்கின்றவன் இலை, காட்சியும் கண்டதும் உண்டு அப்படின்னு சொல்கிறான். அதனால் அறியக்கூடியவன் தான் ஞாத்தா தான் பொய், ஞானமும் ஞானத்தினாலே இருக்கக்கூடிய வஸ்துவும் உண்மை அப்படின்னு நாம் எடுத்துட்டு சொல்கிறான். இந்த மாதிரி சொல்லக்கூடிய இவன் இருக்கானே, கோன் கொண்ட கோளுரை வைபாடிகன் குறை கூறுவோமே. அதாவது கோணலான வாதத்தை கொண்ட வைபாஷிகனில் இருக்கிற குறை கூறுவோம்னு சொல்லி மேலே என்ன சொல்கிறார்? செம்படவர் செய்கின்ற சிற்றினிப்பை சேவக பற்றுடனே நாம் செகுத்திட்டோமே அப்படின்னு. எப்படி இந்த காரியத்தை இவர் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், செம்படவர் செய்கின்ற சிற்றினிப்பை. இந்த செம்படவர்லாம் வலையில் மீனை பிடிப்பான், வலையில் மீனை பிடிப்பான். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த மீன் அந்த வலையில் இது பண்ணணுமோ இல்லை, அதுக்காக ஏதோ கொஞ்சம் அதில் அந்த மீனை கவர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவள் செய்யக்கூடிய சிற்றினிப்பு,
வலை போட்டு மீன் பிடிக்கக்கூடிய சம்பளர் போல் வைபாஷிகர்லாம் குயுக்தியை வீசி ஜனங்களை தன்னுடைய மதத்தில் சேர்க்கறதுக்கு பிரயத்தனப்படுறார். அதாவது அஹிம்சை முதலிய வைராக்கியம் இதெல்லாம் தங்கக்கிட்ட இருக்கிறதாக இதுதான் தங்களுடைய கொள்கை மாதிரி உபதேசம் பண்ணி இந்த மாதிரி அந்த மீனுக்கு எப்படி அந்த வலையில் சிற்று இனிப்பு அது கவரக்கூடிய வகையில் பதார்த்தங்களை வச்சு அந்த மீன் அதுக்காக வந்து அந்த வலையில் விழுதோ அதுபோல் இந்த ஜனங்கள்லாம் இது பண்ணுறான். அதனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா விட்டில் பூச்சியாகப்பட்டது வழக்கில் போய் விழருது. அதுக்கு அந்த வழக்கினுடைய வெளிச்சம் தற்காலிகமாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்குறது, உடனே அதில் போகிறது. அதில் போன உடனே மடிஞ்சு போகிறது. இங்கே சுவாமி தேசிகன் என்ன உதாரணம் சாச்சார், செம்படவர் செய்கின்ற சிற்றினிப்பை சேவகப்பற்றுடனே நாம் சேகித்திட்டோம். இந்த மாதிரி அவன் வியாபாரம் பண்ணுறத நாம் இது பண்ணோம், அவனை ஒழித்தோம், அவ்வீர செருக்குடன் ஒழித்தோம்னு சொல்கிறேன். சேவகப்பற்றுடனே அதான் என்ன ஜனங்களை காப்பாற்றக்கூடிய வீர செய்கையாக அவனை ஒழித்தோம்னு சொல்கிறேன். அவனுடைய வியாபாரம் எப்படி இருக்குதுன்னா செம்படவர் செய்கின்ற சிற்றினிப்புன்னு இங்கே சொன்னார். அதனால் அஹிம்சை, வைராக்கியம் இந்த மாதிரி கொள்கையெல்லாம் எங்கள் மதத்தில் நாங்கள்லாம் அப்படி இருக்கோம், மற்ற மதங்களில் அப்படி இல்லை, குறிப்பாக வைதிக மதத்தில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு இப்படிலாம் சொல்லி மக்களை கவரக்கூடிய நிலைமை இருக்குது. அது எப்படி மீன் எப்படி வலையில் விழுமோ அதுக்கு உண்டானபடிக்கு நம்மலாம் கவர்றான்னு. அதுதான் இந்த இடத்துல இந்த மாதிரி தன்மையாளனாக இருக்கக்கூடிய அந்த வைபாஷிகனை எப்படி பங்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த பொரிசிதறு சதமுக வங்கி, அந்த இந்த பொரிசிதறு சதமுக அங்கி இருக்குதே அக்னி, அதான் விட்டில் பூச்சியெல்லாம் அதில் போய் என்ன பண்ணுறது, ஒன்று கூடி மொத்தம் விழருது. ஏன்னா அந்த விளக்கினுடைய ஒளி அதுக்கு அந்த சமயத்தில் ஆனந்தத்தை தருது, அவ்வளோதான். அங்கே போகிறது உடனே மடிஞ்சு போகிறது. அது ஆனால் அதனால் அப்படிப்பட்ட அந்த சதமுகாக்னி வங்கி தான் உங்களை காப்புக்கணும்னு சொன்னார்ல்லோ. அந்த சதமுகாக்னி விட்டில் பூச்சி போல் இருக்கக்கூடிய அவள்லாம் அழியிறா, நாமெல்லாம் விட்டில் பூச்சி போல் விழாதபடி நமக்கு நஞ்ஞானத்தை அழித்து நம்ம காப்பாற்றணும். அதனால் சேவகப்பற்றுடனே செகுத்திட்டோம்னு சொன்னார். அதனால் இந்த இடத்துல என்ன பொரிசிதறு சதமுக வங்கி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பௌத்தனை கண்டித்த உடனே முன்னே இதெல்லாம் சொல்லிருக்கோம், அவைதிகனான ஜெயினனை தான் கண்டிக்கணும், ஆனால் வந்து பிரச்சன்ன பௌத்தன்னு சொல்லி அத்வைத்தியை கண்டிக்கிறார். அதனால் அந்த அத்வைத்தியை கண்டிக்கிறது என்ன, பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா, பெருமாளுக்கு வேதங்களுடைய வேதாந்தத்தினுடைய வேதங்கள் மௌலி விளங்க வியாசன் விரித்த நன்னூல் பாதங்களான 16 வேதாந்தத்தினுடைய அர்த்தம் நன்னா தெரிகிற மாதிரி வியாசன் வந்து சூத்திரத்தை பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரத்தை. அதில் 16 பாதங்களில் எம்பெருமான் 16 குணங்களை உடையவனா அவர் நன்னா சொல்லிருக்கார். அதெல்லாம் மறைச்சி பேதமே கிடையாது, இந்த உலகுக்கும் அதான் ஒன்று தான் சத்தியம், அதுதான் வந்து அந்த பிரம்மந்தான் சத்தியம், அந்நேத் சர்வம் மித்யா அப்படின்னு சொல்லி
அந்த பிரம்மந்தான் இப்படி பலவாறு தெரியுது அப்படின்லாம் சொல்லி பண்ணுற. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்ம பிச்சு இருக்குதே, அதை போதங்கழிந்தவனை அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு தத்துவஞானமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த தத்துவஞானம் இல்லாதவனை நெடுமாலை நாமடைந்து நிலை பெற்றோமே அப்படின்னு சொல்லி சாய்க்கிறேன். அதனால் இப்படி தத்துவஞானம் இல்லாத அந்த எம்பெருமான் ஒன்று ஒத்தந்தான் உண்டு, அவனுக்கு குணங்கள் கிடையாது, விபூதி கிடையாது, அப்படின்னு உலகம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாளே மூளை தான் ஞானம் இல்லாத, தத்துவ ஞானம் இல்லாத அவனை கண்டிக்கிற அதிகாரம் அதான். எப்படின்னா வாழ்ன்றது ஞானத்துக்கு அதிபதி, வாழ்ன்றது கட்கம், நந்தகம், அது ஞானத்துக்கு அதிபதி. அதனால் தத்துவ ஞானத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்ன்றது அவித்யாம் ஸ்வப்பிரகாசேனா அப்படின்னு. அதனால் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கிறதுனால சவுத் வாஸ் தத்துவ தரிசனம் நான் பூர்ணமாக சொல்லலை, கோடி காமிக்கிறது மாத்திரம் பண்ணுறேன். அதனால் அந்த வாளாயுதத்தை கொண்டு இந்த அதிகாரத்தை பங்கம் பண்ணி நம்மளாம் காப்பாற்றுறார். இதுக்கு அடுத்தது அத்வைத மத பிரச்சன்ன பௌத்தாதிகாரத்துக்கு அடுத்தது ஜைன மதம், ஜைன பங்காதிகாரம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, சோதனை விட்டு, அதாவது வேத விதியை விட்டு ஒருத்தன் சொல்ல புத்தன் உபதேசி அதான் அது அது இருக்கட்டும். ஜெயினுடைய இது அவனும் வேதத்தை விட்டவன் தான். சீவர்கட்கோர் வேதனை செய்கை வெறு மரம் அப்படின்னு விளம்பி வைத்தே மாதவம் என்று மயில் பறிப்பார் மயல் மாற்றுமே. அவனுக்கு மயல் இருக்குது, அவனுக்கும் அஜ்ஞானம் இருக்குது. அந்த அஜ்ஞானத்தை போக்கும் என்னன்னா, அவன் ரொம்ப வேதனை செய்கை, வேதனை செய்கைன்னா ஜீவர்களுக்கு துன்பத்தை செய்யறதுன்றது ரொம்ப வீணான பாபம், வெறும் மரம்னு விளம்பி அப்படின்னு சொல்லக்கூடியவன். அதெல்லாம் முன்னையே சொல்லியிருக்கோம். அதனால தான் அவள் போச்சே முன்ன பெருக்கிண்டே போவா, வாயெல்லாம் மூடிண்டு போவா, அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுறா. அவளுடைய அனுஷ்டானம் இருக்கட்டும். அதனால் வேதனை ஜீவனுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிண்டு, ஆனால் அவள் அந்த தீட்சை வாங்கிக்கிறா அப்படின்னா அது மாதவம் என்று மயிர் பறிப்பார். அந்த தபஸ்விகள் ஆகணும்னா ஒவ்வொரு மயிராக பிடிங்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு மயிராக தலையிலேருந்து பிடுங்கி பிடுங்கி அதை வேரோடு பிடுங்கிறதுக்கு எவ்வளோ வலிக்கும். ஆனால் அந்த காரியத்தை பண்ணக்கூடியவன், அதை போல அறிவற்றவனாக அவன் இருக்கக்கூடியவன். அதனால் இந்த ஜைன மதத்தினுடைய அஜ்ஞானத்தை எப்படி போக்குறார் அப்படின்னு சொன்னால், ஜைன மதத்தில் இன்னும் என்னன்னா, சினநெறியார் சினமெல்லாம் செதி. அதோடு கூட அவன் என்ன சொல்கிறான், ஜைன மதத்தில் நிறைய சொல்கிறான். அதில் 1-2 மாத்திரம் காமிச்சுட்டே போயிட்டுருக்கு. வையமெல்லாம் விழுகின்றதென்றும் என்னும், வையம் இருக்குதே அது விழருது அப்படின்னு சொல்கிறான். பூமி பாரம் தாங்காத கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துட்டே இருக்குதான். பூமி பாரம் தாங்காமல் ஒவ்வொன்றா விழுந்துட்டே இருக்குதான். எம்பெருமானுக்கு கிரியாசக்தியாக படிக்கப்பட்டிருக்குது. அதனால் சக்தின்னு ஒரு ஆயுதம்,
அந்த சக்தின்ற ஆயுதம் நமக்கு அசக்தி வராத நம்ம காக்கணும்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணுறான், தியௌச்சந்திரார்க்க நட்சத்திரம் கந்திசோபோன் மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்த்தானி மகாத்மனஹா அப்படின்னு தியவு ஆகாசம், சந்திரன், சூரியன், நட்சத்திரம், வாசுதேவன் தன்னுடைய வீரியத்தினால காப்பாற்ற அப்படியே அந்தந்த இடத்துல தாங்கறான்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்குச்சே வையமெல்லாம் விழுகின்றது அப்படின்னு சொல்கிறான். அது பாரம் தாங்காமல் அப்படியே விழுந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவனுடைய அசக்தி இருக்குதே, அதாவது அதெல்லாம் பாரம் தாங்காமல் விழுது, சக்தி அற்றதாக இருக்குதுன்னு இந்த என்ன அப்படி இருக்கக்கூடிய இவனை இப்படி சொல்லக்கூடிய இந்த ஜெயின மதத்தை கண்டிக்கிறது எப்படின்னா, அசக்தியும் வாரையேத்தவகா, நம்முடைய அசக்தியே தடுக்கணும். அவன் சொல்கிற அசக்தி நமக்கு வராதபடி. அதனால் சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய வேலாயுதம். அதனால் வாழ்வேல், அந்த வேலினுடைய அனுகிரகத்தினால ஜெயின மதத்தை பங்கம் பண்ணி அவன் சொல்கிற அசக்தியெல்லாம் நமக்கு வராதபடி நம்மையும் காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 8 ஆயுதத்தை சேவித்தோம். 8 அதிகாரங்களை 8 மதங்களை பங்கம் பண்ணார். மேலே 8 நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷணவோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்தீசானபதாசிரயம் ஸ்ரீவத்சவம் சுதரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.